காலம் நேரம் கூடி வராம எதுவுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது ரொம்ப சத்தியமான உண்மைங்க. நமக்கு பிறக்கும் போதே விதி எழுதப்படுது இல்லையா? இந்த நேரத்தில் இவனுக்கு இது நடக்கணும், இந்த நேரத்தில் இந்த குழந்தைக்கு இது நடக்கணும், இந்த காலகட்டத்தில் இது இவங்களுக்கு கிடைக்கணும்னு எழுதப்பட்டு தான் நம்ம இன்னைக்கு பிறவி எடுத்து இன்னைக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டும் இருக்கோம். அப்போது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குது. அந்த எழுதப்பட்ட எழுத்தின்படி தான் நம்ம வாழ்க்கையும் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. அதனால் நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம், நம்ம கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலை வைக்கிறோம், ஒரு எதிர்பார்ப்புகளோடு இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது அது நம்ம நடந்துடுச்சுன்னா நம்ம சந்தோஷப்படுறோம். அதே நடக்கலைன்னா அந்த விஷயம் தாமதமாச்சுன்னா நம்ம மனசு ரொம்ப சங்கடமும் படுது. அதால் நமக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகவும் நமக்கு இருக்குது. அப்போது காலம் நேரம் படி தான் நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிற ஒரு பொருள். அந்த காலம் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். மாற்றமே இல்லாதது மாற்றங்கள் தான் சொல்லுவாங்க. அப்போது நம்மளுடைய இந்த மாற்றங்கள் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல மாற்றமாகவே இருக்கும். நம்ம வறுமை எல்லாம் மாறி போயிடும், நம்மளுடைய கண்ணீர் எல்லாம் மாறி போயிடும், நம்ம இதயத்தில் இருக்க வலிகள் எல்லாம் மாறி போயிடும், நம்ம குடும்பத்தில் இருக்க பகைகள் எல்லாம் மாறி போயிடும். எல்லாமே நமக்கு ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். பேசாதவங்கெல்லாம் பேசுவாங்க, கிடைக்காத பொருள்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும், ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே காலத்தின்படி நமக்கு கிடைக்குங்க. ஆனாலும் எல்லா காலமும் நமக்கு பொற்காலமாகவே நமக்கு அமையறதுக்கு முருகர் தந்தை வழிபாடுங்க. முருகரை நம்ம வழிபட ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வாழ்க்கை எக்கணமும் சிறப்பான கணமாக இருக்கும். காலம் நேரம் பார்த்து நமக்கு எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, முருகர் தந்தையை நம்ம வணங்கும் போது நமக்கு நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. விதிக்காக விதி என்னும் நூலில் நம்ம தான் இன்றைக்கி போராடிட்டுருக்கோம். ஆனால் முருகரை நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டா முருகர் நமக்காக போராடுவாருங்க. நமக்காக அவர் போராடுவார். நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்குதோ அது கிடைக்க வைப்பார். சில சமயத்தில் நம்மளுக்கு கெட்டது நடக்கணும்னு இருந்தால் கூட சரிங்க, முருகர் அதை கெட்டதெல்லாம் மாற்றி நல்லதையே நமக்கு கொடுப்பாருங்க. நிஜமா நமக்கு ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு இருந்தாலும் அது நல்லதாக மாறிடும். சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. சின்னதாக நம்மளுக்கு ஒரு கெட்டது இருந்தால் கூட நடக்க விட மாட்டாருங்க நம்ம முருகர் தந்தை. அந்த அளவுக்கு நம்ம மேலே கவனமாக இருப்பார், ரொம்ப பாதுகாப்பாக நம்மக்கிட்ட இருப்பார். நம்ம மேலே ஒரு முழு அக்கறை கொண்டவர் முருகர் தந்தைங்க. நம்ம நினைப்போம் முருகரை வணங்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையில் என்ன சிறப்பாக இருக்குது, வாழ்க்கையே சிறப்பாகுங்க முருகரை வணங்கினவங்களுக்கு தெரியுங்க. வெற்றிவேல் முருகன்.